மணக்க கருவாட்டு குழம்பு செய்வது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற முருங்கைக்காய், 2 பச்சை மிளகாய் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிடுவோம். 2 துண்டு தேங்காய், ஒரு தக்காளி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போது குழம்புக்கு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா முருங்கைக்காய் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய், நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்ப நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம். குழம்பு நல்லா கொதி வந்தோடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சாலக்கருவாட்டையும் இது கூட போட்டுக்கலாம். சாலக்கருவாடு போட்டோடனே ஸ்டவ்வை கம்மியாக வச்சுக்கோங்க. கடைசியாக 1-2 தட்டுன வெங்காயத்தையும் போட்டு இறக்குனா டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது எவ்வளவு சோறு சாப்பிட்டோம்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.